இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 60ஆம் அதிகாரத்தினுடைய முன்னுரையிலே தாவீது மெசொப்பொத்தேமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்கான பாடினதும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லி தாவீது எழுதின சங்கீதமாக இந்த சங்கீதத்தை முன்னுரையிலே குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த சங்கீதத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அவர் ஒரு யுத்தத்தில் கூட தோற்றதாக எழுதப்படவில்லை. ஆனால் யுத்தம் என்பது 2 பேருக்கு இடையிலே, 2 நாடுகளுக்கு இடையிலே நடக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு போராக, அவர் அந்த யுத்தத்தில் வெற்றி என்பதை அடைவதற்கு முன்பாக அவர் சந்திக்கிற அநேக போராட்டங்களை குறித்து இந்த சங்கீதத்தின் முதல் வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும், பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது, உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் என்று சொல்லி அவர் அந்த போரின் நேரத்திலே அவர் சந்திக்கிற பிரச்சனைகளை ஒரு தோல்வியைப் போல காண்பித்து அவர் இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நாமும் சாட்சி என்று சொல்லும் பொழுது அநேக நேரங்களிலே நாம் விடுதலை பெறுகிறதற்கு முன்பாக சந்தித்த அநேக போராட்டங்களை குறித்து பேசுவோம். இப்படிப்பட்ட காரியங்களிலே நான் பாதிக்கப்பட்டேன், இப்படிப்பட்ட வியாதி என்னை பயங்கரமாக தாக்கியது, டாக்டர்கள் தவறான ஒரு காரியத்தை எனக்கு சொல்லிவிட்டார்கள், நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே என்னை மறந்து விட்டீரா, என்னை கைவிட்டீரா, என்மேல் கோபமாய் இருக்கிறீரா என்றெல்லாம் நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு கிருபையாய் இரக்கமாய் இறங்கி என்னை விடுதலை செய்தார் என்று சொல்லி அநேகர் சாட்சி சொல்லுகிறதை கேள்விப்பட்டது போல இங்கே இந்த சங்கீத பகுதியிலும் தாவீது தன்னுடைய யுத்தத்திலே அவர் சந்தித்த விளைவுகளை, ஒரு தோல்வி போல ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்ட கட்டத்திலே ஆண்டவர் கடைசியிலே எங்களுக்கு ஒரு வெற்றியை எழுதினார் என்பதாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தாவீது ஒரு முறை அவன் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளின் இடத்தில் பாவம் செய்த பொழுது யோவாபும் அவனுடைய சேனைகளும் யுத்தம் பண்ணின பொழுது 2.5 வருடங்கள் ஆண்டவர் அந்த போருக்கு ஒரு ரிசல்ட் எழுத முடியாமல் இருந்தது. தாவீது என்றைக்கு மனம் திரும்பி மனங்கசந்து அழுது தன்னுடைய பாவங்களை ஒப்பு கொண்டாரோ அப்பொழுது யோவாபும் அவனுடைய சேனைகளும் வெற்றி பெற்றதாக ஆண்டவர் அங்கே ஒரு ரிசல்ட்டை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யுத்தம் என்பது நாம் சந்திக்கிற அநேக காரியங்களை இங்கே அவர் சொல்லுகிறதை பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களிலே எங்களை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார், எங்களை சிதறடித்தீர் என்று சொல்லுகிறார், எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர் என்று சொல்லுகிறார், உம்முடைய ஜனங்களுக்கு கடுமையான காரியத்தை காண்பித்தீர். ஏனென்று சொன்னால் எதிரிகள் ஒருவேளை 10 பேர் வீழ்ந்திருந்தாலும் இங்கே 5 பேர் வீழ்ந்து விடுகிறார்களே என்கிறது போல உம்முடைய ஜனங்களுக்கு கடுமையான காரியத்தை, ஒரு பயங்கரமான யுத்தத்தை காண்பித்தீர் என்பது போல அவர் எழுதிவிட்டு 4ஆம் வசனத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக, கொடியேற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் என்று சொல்லுகிறார். சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து நடந்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் என்று சொன்னால், ஏற்றும்படியாகனா கொடியை ஏற்றுகிறது என்பது வெற்றியினுடைய சின்னமாக, கொடி என்பது வெற்றியை குறிக்கக்கூடியதாக, அதை ஏற்றி நாம் பறக்க விடும் பொழுது அது வெற்றியினுடைய ஒரு சின்னமாக அது காண்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அநேக நேரங்களிலே நம்முடைய கொடிகள் ஆகஸ்ட் 15 நாம் பெற்ற வெற்றியை, விடுதலையை கொண்டாடும் வண்ணமாக அவைகள் கொடி ஏற்றப்படுகின்றன. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சத்தியத்தின் நிமித்தம் நாங்கள் உமக்கு பயந்து நடக்கும் பொழுது ஒரு கொடியை எங்களுக்காய் ஏற்றும்படி கொடுத்தீர் என்று சொல்லுகிறதாக இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். உம்முடைய ஜனங்களுக்கு கடுமையான காரியத்தை காண்பித்தீர். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் இவைகளை சந்திக்கிறார்களே, அதிலிருந்து விடுதலை பெறுகிறதற்கு உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு வேண்டும் என்பதை, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயப்படுகிற பயம் வேண்டும் என்பதை அவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
அவரை பிரியப்படுத்தவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் அவர்கள் நிறுத்திவிட்ட பொழுது தேவன் தம்முடைய தெய்வீக உதவியையும் பாதுகாப்பையும் திரும்ப பெற்றுக்கொண்டதால் தேவ மக்கள் தோல்வியடைய நேர்ந்தது என்பது போல தாவீது அறிக்கையிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக நேரங்களில் ஆண்டவரை பிரியப்படுத்தாதபடி அவருடைய சித்தத்தை செய்யாதபடி நாம் நிறுத்திவிடும் பொழுது அவர் தேவன் தம்முடைய தெய்வீக உதவியையும் பாதுகாப்பையும் அவர் வாபஸ் பெற்று கொண்டவரை போல நாம் அநேக நேரங்களில் தோல்வி அடைகிற ஒரு சூழ்நிலை போல காணப்படுகிறது. நாம் மீண்டுமாக பயந்து தேவனுக்கு பயந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் மீண்டுமாய் நாம் தோல்வி அடைந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் வெற்றியை தரக்கூடியவராக அவர் இருக்கிறார். இதைத்தான் வசனம் 4ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். இந்த வேதனை நிறைந்த வேளையில் இஸ்ரவேலருக்கு ஒரே தேர்வு, ஊக்கமாக தேவனை தேடி அவர் மேல் உள்ள தங்கள் பயத்தை, ஆண்டவர் மேல் உள்ள தங்கள் பயத்தை புதுப்பித்து அவர்கள் மாற்றிக்கொண்டால் கொடியேற்றுகிற ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். புது உடன்படிக்கையை சேர்ந்தவர்களாகிய நாமும் ஆவிக்குரிய வாழ்வில் தோல்வியடையும் பொழுது அவற்றை நமது சபைகளிலே, நமது குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் பிரிந்து சென்றது போலவும், ஆண்டவருடைய உதவி இல்லாதது போலவும், ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பாதது போலவும் ஒரு சூழ்நிலையை நாம் அநேக நேரங்களிலே நாம் உணர முடியும். அதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். நாம் அநேக நேரங்களிலே நாம் தவறிவிடுகிறதற்கு காரணம் தேவனை பிரியப்படுத்த முடியாதபடி தேவனை விட்டு விலகி செல்கிறதற்கு அநேக காரணம் நமது பாவம். சுற்றியுள்ள சமுதாயத்தோரோடு கூட நாம் ஒத்து போனால் என்ன என்று சொல்லி ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை. அதை இங்கே பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே குறிப்பிடுகிறார். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜனங்களோடு கூட துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். சத்தியத்தின்படி ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வில்தான் கொடியேற்றுகிற அளவிற்கு அவன் வெற்றியை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதி நமக்கு தெளிவாக உணர்த்துகிறதை பார்க்கிறோம். நாம் வெளிப்படுத்தலிலே 7 சபைகளை குறித்து பார்க்கிறோம். 7 சபைகளிலும் ஆண்டவர் அவர்கள் மனம் திரும்ப வேண்டியதற்கான அவசியத்தை தெளிவாக உணர்த்துகிறார். தேவனுக்கு நாளடைவிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவர்களை விட்டு விலகுகிறபடியினாலே அநேக சோதனைகளை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது. தற்கால தோல்வி போல அவைகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. தத்தளிப்பின் பாத்திரத்தை, மதுபானத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டீர் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் தண்டனைக்கு அடையாளமாக எரேமியா 25:15 29 வரை பார்த்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய தண்டனைக்கு அடையாளமாக இவைகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த சங்கீத பகுதியிலே அவர் அதிகமாய் உணர்த்துகிற ஒரே ஒரு காரியம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். சத்தியத்தின்படி சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று அவர் கொடியேற்றுகிறவராக இந்த சங்கீத பகுதியிலேயே கீழே உள்ள வசனங்களில் அழகாக சொல்லுகிறார். ஆண்டவர் பேசுகிறதாக அவர் அநேக வசனங்களை குறிப்பிடுகிறார். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் ஞான பிரமாணிகன் என்றெல்லாம் ஆண்டவர் அங்கே பரிசுத்தத்தை அவர் பிரசித்தப்படுத்தும்படியாக பரிசுத்தத்தை கொண்டு விளம்பி இந்த காரியங்களை பேசுகிறதாக அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாய் அவர் சொல்லி முடிக்கிறார், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். தேவனாலே நாங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடந்தோம் என்று சொன்னால் முதலில் புலம்பலில் தொடங்கின சங்கீதம், எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், எங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர் என்றெல்லாம் பேசிவிட்டு
கடைசியாக அவர்கள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, மனுஷர்களுடைய உதவியை நாங்கள் நம்பவில்லை, அவைகள் விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் முடிக்கிறார்கள். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடித்தால், ஆண்டவரே, இந்த உலக மனிதர்களுக்கு அல்ல, உமக்கு பயந்து உம்முடைய சத்தியத்தின்படி வாழ்கிறதற்கு நாங்கள் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்கும் பொழுது எங்கள் பாதைகளிலே நீர் வெற்றியை தருகிறதற்கு நீர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். நாங்கள் உம்மாலே பராக்கிரமமான காரியங்களை இந்த உலகத்திலே செய்ய முடியும் என்கிறதை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் அந்த முன்னுரையிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவா அந்த பள்ளத்தாக்கிலே, உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12,000 பேரை வெட்டி என்று சொல்லப்படுகிறது. தாவீது மெசொப்பொத்தாமியா தேசத்து சீரியரை, சோபா தேசத்து சீரியரை எல்லாம் அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை, தோல்வியின் சூழ்நிலையை வெற்றியாக மாற்றுகிற இரட்சகரினுடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சத்தியத்தை பிடித்து கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாலே நாம் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமென். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன்.